ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். இந்த காலை வேளைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். அவர் நமக்கு உண்மை உள்ளவர். அவர் எல்லா தீமை நின்று நம்மை ரட்சிக்கிறார். அது எந்த பகுதியிலிருந்து தீமை வந்தாலும் அந்த தீமையை விட்டு விலகி நம்மை ரட்சிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறார். இதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். அதில் விசேஷமாக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோ எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். ஆண்டவர் நமக்கு உண்மை உள்ளவர். அவர் மாறி போகிறவர் அல்ல. அவர் உண்மையாய் காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தர். ஏன் உண்மை உள்ளவர்னா, தீமை நின்று நம்மை ரட்சிக்கிறவர். நீங்க உதாரணமா தானியேல் புத்தகத்துல சிங்கக்கவியில தரிவு ராஜாவின் காலத்தில் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தானியேலை சிங்கக்கவியில போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார். இந்த ஆசை பலிக்கிறது. தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியில் தூக்கி போடுகிறார்கள். தானியேல் சிங்கக்கவியில் விழுகிறார். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடி, சிங்கங்கள் தானியேலுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டினார், அவைகளுக்கு கட்டளையிட்டார், அவைகள் அமைதியாக இருந்தது. தானியேலுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. இந்த காலை வேளைகள் அவர் தீமை நின்று ரட்சிக்கிறார் என்று சொல்லுவதற்கு காரியம், ஒரு தீங்கு ராஜாவினுடைய மனிதர்களால் ஒரு தீங்கு ஒரு தேவ மனிதனுக்கு ஏற்படும் போது அவர் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அந்த தீங்கு ஒன்றும் தேவ பிள்ளைகளை, தேவ மனிதனை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். நீங்க அதே தானியேல்ல தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற 3 தேவ மனிதர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொருவருக்கு நாங்கள் வணங்குவதில்லை என்று சொன்ன பொழுது, நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற அந்த மனிதன் தான் நிறுத்தின பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினால் முடியாது என்று சொன்னார்கள். அவன் கோபப்பட்டு உக்கிரகத்தினாலே அக்கினியை 7 மடங்கு உக்கிரமான அக்கினியாக மாற்றி அவர்களை அக்கினியில் தூக்கி வீசினார். ஆனால் அவர்கள் அக்கினியில போட்ட பொழுதும் அவர்கள் கவலைப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை கட்டி போட்ட கயிறு மாத்திரம் அருந்திருந்தது, அவர்களை அக்கினி தொடவில்லை. அவர்களோடு கூட ஒருவர் நடந்து வந்தார். போட்டது 3 பேர், அங்கே உலாவினது 4 பேர். நேபுகாத் நேச்சார் கத்துகிறார், உன்னதமான தேவனுடைய குமாரர்களே வெளியே வாருங்கள். அவர் வெளியே வந்த பொழுது அவருடைய நிக்கார்கள், அவருடைய தலைப்பாகை, அவருடைய வஸ்திரங்கள், அதில் ஒரு இடத்தில் கூட அக்னியின் ஜுவாலை பற்றவில்லை, அக்னியின் வாசமும் வரவில்லை. எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. தானியேலை அந்த சிங்கக்கவியில போட்ட பொழுது அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. தானியேலை தரிவு ராஜா அடுத்த நாள் காலையில் வந்து கூப்பிடுகிறார். அவனும் வாழ்க ராஜா என்று சொல்லுகிறார். அவரை சிங்கக்கவியில் இருந்து மேலே எழுப்புகிறார்கள், தூக்கி எடுக்கிறார்கள். ராஜா சொல்லுகிறார், இந்த தீமையை செய்த மனிதன் யார்? எந்தெந்த பிரதானி அந்த காரியத்திற்கு கையெழுத்து என்னிடத்தில் வாங்க வந்தானோ அத்தனை பேர் குடும்பமாய் கொண்டு வந்து
அதே சிங்கக்கெபியில் தூக்கி வீசுங்கள் என்று சொன்னார். அந்த சிங்கக்கெபியினுடைய மேலிருந்து அவர்கள் கீழே தள்ளப்படும் பொழுதே சிங்கங்கள் அந்த மேலிருந்து விழும்போதே அவைகள் எழும்பி அந்த மனிதரை நொறுக்கி போட்டது. மரித்தவர்களாக கீழே விழுந்தார்கள். இந்த காலை வேளையில் கர்த்தரோ உண்மை உள்ளவர், தீமை நின்று நம்மை ரட்சிக்கிறவர். கர்த்தரோ உண்மை உள்ளவர், நம்ம எல்லா தீங்கள் என்று நம்மை ரட்சிக்கிற கர்த்தர், அவர் உண்மை உள்ளவர். இந்த காலை வேளையில் அவர் நம்மை கைவிட்டு விட்டார், அவர் நம்மை அக்கறையோடு கூட காணவில்லை, அவர் நம்மை விட்டு விலகி விட்டார், அவர் நமக்கு நன்மை செய்யவில்லை, என் வாழ்க்கையில் இந்த தீமை இருக்கிறது, அதை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றெல்லாம் நீங்கள் புலம்புகிறீர்களே. உங்களை காண்கிற தேவன் அவர், அவர் உண்மை உள்ளவர். உங்களை தீமை என்று ரட்சிக்கிற கர்த்தர் அவர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை என்று அந்த பவுல் தெசலோனிக்கருக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அந்த நல்ல தேவனாகிய கர்த்தரை நாம் உயர்த்துகிறோம். நாம் தேவனுடைய மனிதனாக வாழ்கிறோம். நம்முடைய தேவனுடைய மனிதனாக நாம் வலம் வர கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அந்த கிருபையின் மேல் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஒன்றை சொல்லுகிறேன், உங்களை தீமை சூட வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை காத்து விடுகிற கர்த்தர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.